அனிதா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு, கரெக்டா இல்லையா? 12th 200க்கு 197 அந்த பொண்ணு. இந்நேரம் அனிதா நீட் இல்லைன்னா அனிதா இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் டாக்டரா இருக்கும். நான் அனிதா வீட்டுக்கு போனேன். உங்க அப்பா வந்து ஒரு விவசாய கூலி, அண்ணன் இதே மாதிரி ஒரு பேசிக் டிகிரி, அண்ணன் தங்கச்சியை படிக்க வச்சுக்கு மெனக்கெட்டு இருக்கான். ஏன்னா பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. 200க்கு 197 வாங்கிருச்சு. பில்டிங் கூட அவங்க அப்பா வீட்டுக்கு கட்டி முடிக்கல, பாதி கூரை வீடு. அந்த கூரை வீட்டுல அந்த பொண்ணு எப்படி படிச்சதே அதிர்ச்சியா இருந்து. இப்ப அனிதா மட்டும் நீட் இல்லைன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ்லயோ விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்லயோ இல்ல கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லயோ டாக்டரா இருக்கு. அதே அரியலூர்ல அந்த குக்கிராமத்துல ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்ல அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. அது கலைஞரோட இடஒதுக்கீடு கொள்கை இருந்தது. நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை கலைஞர் பண்ணியிருந்தாரு. மாவட்டத்துக்கு ஒரு அரசாங்க மெடிக்கல் காலேஜ் பண்ணியிருந்தாரு. ஏன் மாவட்டத்துக்கு அரசாங்க மெடிக்கல் காலேஜ் கலைஞர் உருவாக்குனாருன்னா, என் ஃபீஸு மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 8500 ரூபாய் வருஷத்துக்கு. 5 வருஷம் 40,000 எம்பிபிஎஸ் ஓவர். மேற்படிப்பு பிஜி 20,000 ரூபாய். 3 வருஷம் 60,000 ரூபாய். 1 லட்சத்துல முடிச்சுட்டு வந்துட்டேன் வெளியில. ஆனா 5 கோடி நான் படிச்ச மருத்துவ படிப்பு தனியால 5 கோடி. அது வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், திமுக ரொம்ப ரொம்ப மக்கள் வரி பணத்துல மெடிக்கல் காலேஜ் கட்டி இடஒதுக்கீடு கொள்கையை கொடுத்து நுழைவுத் தேர்வு சட்டத்தை ரத்து பண்ணி வாங்க கரங்க உள்ள படிக்கலாம் சொன்னாங்க. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் போயிருக்குமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அரசாங்கத்துல வேலை பார்த்தா 50% கோட்டா. அது மெடிக்கல் காலேஜ் ஏதாவது பிரசவ டாக்டரா இருக்கும், இல்ல குழந்தை டாக்டரா இருக்கும். அப்படின்னா இருக்கும், அதே மெடிக்கல் காலேஜ் டீனா இருக்கும். அப்ப டீனா ரிட்டையர்ட். அப்ப விவசாய கூலியா இருக்கிற குடும்பம் என்ன குடும்பம் மாறிடுச்சு? இப்ப டாக்டர் குடும்பம் மாறிடுச்சு. அத மாதிரி பல்லாயிரக்கணக்கான அனிதாவை உருவாக்கி தான் திராவிட முன்னேற்ற கழகம்.